குடும்பத்தின் உறவுகளின் மதிப்பு தெரியாமல் போறதுக்கு காரணம், தேடி கிடைக்காம உனக்கு சுலபமா கிடைச்சிருச்சு பாத்தியா, அதனால. அல்லேலூயா. கேக்குறீங்களா? எத்தனை பேர் கேக்குறீங்க? சீஷர்களுக்கு அவங்க தேடல, இயேசு அவங்கள தேடி வந்துட்டாரு. ஆனா 5000 4000 மக்கள் பல மைல் தூரம் நடந்து வந்து பசியா உட்கார்ந்து 3 மணி நேரம் 3 நாள் உட்கார்ந்து இந்த முகத்தை பார்த்து வார்த்தை கேட்கலாம் நிக்கிறாங்க. அல்லேலூயா. அவர்களுக்கு தெரிந்தது இவர் மூலமாக அற்புதம் நடக்கும். ஆனா கூடவே நடந்த சீஷர்கள், நான் 5 அப்பம் 2 மீனை வச்சு எப்படி ஆண்டவர் 5000 பேருக்கு நீங்க கொடுக்க போறீங்கன்றாங்க. அல்லேலூயா. அப்ப ஒரு விஷயம் தேடி கிடைக்காது, தேடி வராததுனால அது மதிப்பற்றதா எண்ணப்படுகிறது. உங்க வாழ்க்கையிலையும் தேடி வராததுனால, அது சுலபமாக கிடைத்ததுனால அதுக்கு மதிப்பை நீங்கள் அளிக்காமல் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இயேசு சீஷர்கள் தேடி கிடைக்கல, தானா வந்தவர் தான் அவங்க வாழ்க்கையில. அதனால அவருக்கு மதிப்பு இல்லைன்னு அர்த்தமா? அல்லேலூயா. அவருடைய மதிப்புக்கு ஈடுனே இல்லை. அது எப்ப தெரியுமா விளங்குச்சு? அந்த 12 பேருக்கும் இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகுதான் விளங்குச்சு. அதுவரையும் தெரியல. அல்லேலூயா. கூட பிறந்த சகோதரர்களுக்கு அதுவரையும் தெரியல. இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார் பாரு, எவ்வளவு பெரிய ஒரு பிரீஷியஸான ஒருத்தர் நம்ம கூட இருந்தாரு. அல்லேலூயா. அவரை நம்ம தொட்டோம், அவர் கூட இருந்தோம். இன்னைக்கு அவரை நாம் தொடவோ பக்கமோ நிற்க முடியவில்லை என்ற இடம் எப்ப தெரிந்தது? அவர் மரித்து உயிரோடு எழுந்து மகிமையை சேரும் போதுதான் மற்ற மக்களுக்கு தெரிந்தது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன, சில விஷயத்த நீங்க இழந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வேல்யூ புரிஞ்சிடும். அல்லேலூயா. இறந்து போய் வேல்யூ தெரிந்த அளவுக்கு மக்கா ஏன் உட்கார்ந்து இருக்கீங்கன்னு கேட்கிறேன் நான். அல்லேலூயா. இழக்கிறதுக்கு முன்னே புத்தி உள்ளவங்களா இருங்கன்றேன் நான். அல்லேலூயா. அதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு உன் கையில இருக்க உறவுகளை நாச்சு நீ தக்க வைத்துக் கொள்ளு. ஆமென். இழந்ததை தேவன் உனக்கு திரும்ப கொடுப்பார். அதை கர்த்தர் பார்த்துக்கூட நீ எப்ப தவறை உணர்கிறாயோ அன்றைக்கே உனக்கு அதை திருப்பி கொடுக்கணும்ன்ற மனநிலைக்கு தேவன் வந்துருவார். அதனாலதான் பேதுரு தவறை உணர்ந்து மறுதளிச்சிட்டேன் ஆண்டவரே, அப்பா நீங்க யாரும் தெரியாம மறுதளிச்சிட்டேன் அப்படின்னு கதறனோட உயிர் திருந்த முத யார பாக்குற? பேதுரு மீட் பண்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. பேதுருக்கு சொல்ல நான் உயிரோட வந்துட்டேன்னு போயிட்டு சொல்றாரு. அவரை பார்த்து நீ நேசிக்கிறையா? நேசிக்கிற, நீ வா, உன்னுடைய பொசிஷன் இருந்து நான் அவனை தள்ள மாட்டேன், கவலைப்படாத, நான் அவனை திரும்பமா சேர்த்துக் கொள்றேன். ஆமென். இழந்து போன அந்த ஸ்தானத்தை திரும்ப கொடுக்கிறதுல குறியாக இருந்தார். எப்ப நீ எப்பொழுது உன்னுடைய தவறை உணர்கிறாயோ அப்பொழுது. அல்லேலூயா.